நகர சின்னிக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸ் அதுக்கு தான் வந்திருக்கோம். நான் வந்து பைக் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். இப்போ வந்து ஆக்சுவலாக பைக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. 164V நியூ மாடலில் வந்து ப்ளூ வேரியன்ட் மட்டும்தான் இருக்கா. அது வந்து காட்டுற மாதிரி இருக்கும் வண்டியை. நானும் வண்டி கிடச்சிடும் அப்படின்னா நான் வந்து ஆக்சுவல் இது வந்து இந்த ப்ளூ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். இந்த ப்ளூ வந்து கிடைக்கல ஆக்சுவலாக. அதேமாரி இந்த கலர் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. உங்கள் ஏரியாவில் ஏதாவது அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அப்பாச்சி 164V டுவல் சேனல் ஏபிஎஸ் கைஸ், ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் ஏபிஎஸ் வந்த மாடல். இந்த மாடல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. எனக்கு வந்து டிவிஎஸில் வந்து ரொம்ப பிரியம். ஏன்னா அப்பா வச்சுருந்ததும் சரி, எங்கள் அண்ணன் வச்சுருந்ததும் சரி, எங்கள் தம்பிங்க வச்சுருந்ததும் சரி, எல்லாமே டிவிஎஸ். அதனால் ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது வண்டி. ஓடுறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த வண்டி வந்து வாங்குறதுக்காக இப்போ வந்து வந்திருக்கேன். இப்போ வந்து புக்கிங் வந்து ஃபார்மாலிட்டிஸ் ஓட்டி பார்த்து பிடிச்சது அப்படின்னா புக்கிங் வந்து இந்த டைமிங்லேயே வந்து நான் வந்து முடிச்சிடுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி. இது டயர் ரேஷியோலாம் நல்லா தான் இருக்குது. இந்த வண்டி ஃபேஸ் வந்து பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து 4 வருஷமாக கோயத்துலேருந்து வந்தேன். இதோட அப்டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து லெசன் வந்து பண்ணல. நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஷாப்பில் இருக்க அவங்ககிட்ட டெலிவரி டைமில் வந்து கேட்கலாம். இப்போ வந்து புக்கிங் சார்ஜ் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் என்னென்ன சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து இப்போ அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் கண்டினியூ. எப்பரா டிரைவ் எப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிரைவ் பண்ணுறது வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பழைய கட்டு எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து இந்த பைக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கும். அந்த வைப்ரேஷன் தான் பிடிக்கும். அதனால தான் இந்த வண்டி எடுக்கணும்னு ஆசை. இதில் வந்து அந்த லிட்டில் அந்த வைப்ரேஷன் வந்து சூப்பராக இருக்குது. இன்ஜின் வைப்ரேஷன் எனக்கு வந்து அது வந்து கிரேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்டிலும் வந்து சூப்பராக இருக்குது கைஸ், நல்லா இருக்குது வண்டி. நான் வாங்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த என்னென்ன ப்ராசஸ், என்ன டியூ போடுறாங்க, என்ன அமௌண்ட் எல்லாமே நான் வந்து கண்டினியூவாக சொல்கிறேன். பாருங்கள் சவுண்டு வந்து பார்த்தீங்களா கைஸ், இன்ஜினோட சவுண்டு பீட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வண்டியில் புது வண்டியில் ரிவர்ஸ் கியர் இருக்கான்னு கேட்குறேன். ரிவர்ஸ் கியர் எப்போ கொடுப்பாங்க கைஸ்? நல்லா இருக்குது இந்த சவுண்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்மூத்னஸ்ஸு, அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இந்த நம்பர் போட்டு இந்த வண்டி வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாயிடும். அப்புறம் ஓகேவா? ஓகே, வாய்ஸ் வந்து கேட்டுச்சில்ல கைஸ், எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் போயிட்டு வந்தோம். ஜஸ்ட் நவ் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னால் 2 பேர் கூப்பிட்டு வந்தால் நல்லதாக போச்சு. அவங்க தான் சொன்னாங்க ஒய்ஃபையும் வச்சு ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பாருங்கள் நல்லா இருக்கா என்ன அப்படின்றது வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. இப்போ தான் போயிட்டு வந்து பார்த்தீங்களா முடியல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, கொட்டேஷன் வந்து பார்க்கலாம். கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து 134,990 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது அவங்க வாய்ஸில் வந்து கேளுங்க. அவங்கள வந்து எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் வாய்ஸ் மட்டும் சொல்லுங்கக்கா, என்னென்னு சொல்லுங்கள். அப்படியே பார்த்து படிச்சிருங்க. என்னங்க சொல்லிடுங்க. லைஃப் டைம் ரோட் டாக்ஸ். இது லைஃப் டைம் ரோட் டாக்ஸ். ஓகே. இன்சூரன்ஸ், அக்சசரிஸ் வந்து எவ்வளோ வருது? 1192. ஓகே, ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வரும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து வண்டி சீட் கவர் என்னென்ன வரும்? சீட் கவர், அப்புறம் சீட் கவர், டேங்க் கவர் வேறு வண்டி வந்து இந்த ரெயினுக்கு அந்த கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஆர்டிஓ நம்பர் 30 + HSR இருக்குது. இது அப்படின்னா எனக்கு அதுக்கு அவுட்லைனில் பிளாக்ல போடுவாங்க. அவுட்லைன் பிளாக்ல போடுறதுக்கா? அவுட்லைன் பிளாக்ல போடுவாங்க. பிளாஸ்டிக்கில் வரும் உங்களுக்கு, அதை போட்டுருக்காங்க. அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. இது வந்து டிஸ்கவுண்ட் வந்து 3000. டிஸ்கவுண்ட் வந்து 3000 கொடுக்குறீங்களா? இப்போ பெட்ரோல் ஏதாவது கொடுக்குறீங்களாக்கா? காரணம் உங்களுக்கு லைட்டாக 1.5 லிட்டர் அவ்வளோ தான் போட்டு தருவீங்களா? வண்டியோட மைலேஜ் எவ்வளோ வருது எனக்கு தெரியாதுக்கா, நீங்கள் சொல்லுங்கள். 42 to 45 அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்தால் இப்போ வந்து சர்வீஸ் அட்வைசர் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்டையும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நான் வந்து நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் வண்டி வந்து வாங்குகிறேன். சார் உங்களோட பேர் என்ன?
நேம் கார்த்திக் ப்ரோ. நேம் கார்த்திகா. ஓகே சார், இந்த டிவிஎஸ் அப்பாச்சி 160 டுவெல் சேனல் இபிஎஸ்ல ஓகே. லாங் ரைடு எவ்வளோ தூரம் போகலாம் கண்டினியூஸாக? இது வந்து ஆயில் கூல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. 1000 கிலோமீட்டர் வரைக்கும் 80 to 90 போனீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லை? ஓட்டலாம் ப்ரோ. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு ஃபுல்லாக ரேஸ் பண்ணி எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. 100 to 110 100லேயே ஓட்டினீங்கன்னா ஓகே. ஓகே. ஃபுல் செட் டாப் ஸ்ட்ரெச்சாக ஏற்ற முடியுங்களா? அந்த மாதிரி டாப்பில் ஏற்றக்கூடாது. ஓகே சரி. இவ்வளோ வருஷம் இப்போ சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ அது வந்து போர் வந்து ஏதாவது டேமேஜ், நான் வந்து லாங் ரைட் போனேன் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கா? அப்படி இல்லை, அப்படி வரலன்னு சொல்ல முடியாது, வந்துருன்னு சொல்ல முடியாது. எதனால பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு ஸ்ட்ரெச்சாக ஏற்றணும்னா கம்பல்சரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இஷ்யூ வரும். ஓகே. டாப் ஸ்பீடு எந்த வண்டியாக இருந்தாலுமே ஒரே ஸ்ட்ரெச்சாக ஏற்றக்கூடாது. ஓகே ஓகேங்களா? ஒரு 100 110 ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டுறோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் விடணும். அப்போ தான் அதோட பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கும். ஓகே 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 சார். ஓகே. அப்புறம் நான் வந்து முழுக்க லாங் ரைட், அதுக்கப்புறம் மிட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் எல்லாமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வண்டி வந்து சஜஷன் வந்து பண்ணுறேன். நானும் வாங்க வந்து போகிறேன். ஓகே. அப்புறம் இந்த இன்ஜின் லைஃப் வந்து குவாலிட்டி வந்து எப்படி சார் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணதில்ல? இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் ப்ரோ. ஓகேங்களா? 5 இயர்ஸ். ஆமாம், நீங்கள் சர்வீஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது இஷ்யூனாலும் தாராளமாக டிவிஎஸ்ல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம். இப்போ 5 இயர்ஸ் அப்படின்னா 5 இயர்ஸில் ஏதாவது இன்ஜின் வந்து போர் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா கம்பல்சரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவோம். கம்பல்சரி. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஷோரூம்லேயே வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக சர்வீஸ் பண்ணால் ஒரு பிரேக்கில் அந்த சின்னதாக ஒரு ஷூ மாற்றணும்னா கூட இங்கே தான் வந்து மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா வந்து சார் வந்து பண்ணி தருவார். சார் கம்பல்சரி பண்ணி தரலாம் ப்ரோ. ப்ராப்பராக நீங்கள் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது வாரண்டியில் கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது இருக்குன்னா அது ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போய் கூட வாரண்டி இருக்குது. ஓகே பண்ணி தரலாம். டிவிஎஸ்ல ஃபுல் இது கொடுத்துருக்காங்க. ஏதாவது இஷ்யூனா கம்பல்சரி பண்ணி தரலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி. அப்புறம் இந்த 5 இயர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா? 5 இயர்ஸ் வந்து இன்ஜினோட லைஃப் வாரண்டி இருக்குது. அது ஹவு மெனி ஹவர்ஸ் சார்? அந்த ஹவு மெனி ஹவர்ஸ் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் சார் வருது? அது கூட வரது வந்து 50,000 கிலோமீட்டர். 50,000 கிலோமீட்டர் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே வரதா? ஆமாம். ஓகே. 50,000னா கம்மியாக தான் ப்ரோ ஓட்ட போகிறோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். 30,000 கொடுத்துருப்பாங்க. 30,000 இது சார் 30லேருந்து 50 ப்ரோ. 30 to 50 வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓட்டணும் அப்படின்னா இப்போ 5 வருஷம் வந்து ஓட்டுறது வந்து 30 to 50 வந்து ஓட்டணும் அப்படின்னா இவங்க வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இன்ஜின் போர் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? பார்ட்ஸ் இது சொல்லுங்கள். பார்ட்ஸுக்கு அதுவும் ஒரு 4 to 5 days. 4 to 5 daysல வந்துடும். ஓகே சார். வந்துடும். ஒரு 2 days வண்டி கொடுத்துரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. ஓகே. ஆக்சுவலாக 2019 இந்த 63,000 வந்து எனக்கு பிஎஃப் வந்து வந்துச்சு. வெஞ்சர் லைட்டிங் அப்படின்ற கம்பெனிலேருந்து பிஎஃப் வந்து வந்துச்சு. அந்த காசை வச்சு நான் வந்து பைக் வாங்கலாமா வெளிநாடு போகலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. வெளிநாடு கிளம்பி போயிட்டேன். இருக்க கடன் எல்லாத்தையும் அடைச்சி 4 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து டேட்டு February 25, 2024 வந்து வந்திருக்கேன். இப்போ வந்து வண்டி இப்போ பாருங்கள் பே வந்து பண்ணிட்டேன். எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த மாதிரி கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக வாழணும். இப்போ கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜ் தான் வண்டி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு விதியாக என்னன்னு தெரில. ஆஃப்டர் மேரேஜ் தான் வண்டி வந்து வாங்கியிருக்கேன். பேர் எழுதிட்டுமா இல்லை சும்மா சைனா? சிக்னேச்சர். சிக்னேச்சர். டியூல் சேனல் ஏபிஎஸ் தான், இந்த பர்பிள் கலர் தான். இருக்கட்டா சப்பா எத்தனை வாங்கியாச்சு. வண்டி புக்கிங் ஆயிடுச்சு. இது உள்ள என்ன இருக்குது ஆக்சுவலாக எல்லோரும் யூடியூப்பில் வந்து காட்டுறாங்க கைஸ். இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காட்ட மாட்டாங்க. பாருங்க வேஸ்ட்டுங்க. ஒரே ஒரு ஏற்படுத்தி இந்த பக்கம் பார்த்தீங்களா? இதுதான் இருக்குது ஆக்சுவலாக. ஜூம் பண்ணி காட்டலாம். பார்த்தீங்களா? இதுதான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. அப்புறம் கேஸ் நம்பர் இல்லாமல் எப்படி நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் வந்து எடுத்தீங்க? அதுக்கப்புறமா தான் சேஸ் நம்பர் வந்து வருமா? ஃபஸ்ட்டு புக்கிங் வந்து பண்ணி நம்ம புக்கிங் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். இந்த 1000 rupees வந்து புக்கிங் வந்து எப்பயும் பண்ணாதீங்க. டேரெக்டாக அந்த 40,000 வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 rupees அந்த புக்கிங் சார்ஜை வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் டேரெக்டாக வந்து இது பண்ணேன். முதல் நாள் வந்து பார்ப்பாங்க 1000 கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சார்ஜிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த சார்ஜிங் வந்து அக்காட்ட வந்து கிடையாது. இந்த எம்ஜி மோட்டார்ஸ் தானே
எம்ஜி மோட்டார்ஸில் மோட்டார்ஸ் தான் எம்ஜி டூ வீலர்ஸ் எம்ஜி டூ வீலர்ஸ் எங்கே இருக்குது? முடிச்சூர் பிரான்ச் முடிச்சூர் branch. Address சொல்லுங்க. 4 பிரான்ச் இருக்கு. இது தினகரன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. தினகரன் street. மண்டபம் பக்கத்துல. எங்கே? தினகரன் ஸ்ட்ரீட் பத்மாவதி மண்டபம் பக்கத்துல. பத்மாவதி மண்டபம் பக்கத்தில். ஆமா ஸ்டாப்பிங் பத்மாவதி மண்டபம். ஓகே ஓகே. இந்த சேஸ் நம்பர் வந்து இந்த இதில் ஒரு வண்டி இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள ஒரு வண்டி ஆக்சுவலாக இருக்குது. இந்த 2 வண்டி தான் இருக்குது. சேஸ் நம்பர் வந்து அலர்ட் வந்து ஆயிடுச்சு கஸ்டமருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வந்து இப்போ வந்து கிளம்புறேன். இல்லைன்னா இதை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன். பாருங்க வண்டி நல்லா இருக்குது. இது இப்போ வந்து டைம் வந்து என்னக்கா ஆகுது? இப்போ டைம் வந்து 6:13 ஆகுது. இப்போ இந்த கலர் வந்து எப்படி இருக்கும் பாருங்க, லைட்டாக பிளாக் கலர் மாதிரி இருக்கா, வெயில் அடிச்சுன்னா ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது வண்டி. அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் கண்டினியூ வீடியோ பாருங்கள், அப்டேட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜெஸ்ட் நகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.